அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, ஏற்கனவே நாங்கள் ரமலானுடைய முதல் நோன்பில் 18ஆம் திகதி பிப்ரவரி மாதம் ஒரு சிறுமி சம்பந்தமான ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருந்தோம். அதில் 9 வயதுடைய பதுல்ல வெள்ளவாயை சேர்ந்த ஹப்சான்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுமி சிறு வயதிலிருந்தே காது கேட்க முடியாமல் அந்த குறைபாடால் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வருவதாகவும், அவருக்கு ஏற்கனவே பொருத்தி இருந்த அந்த காது கேட்பதற்கு தேவையான அந்த கருவி பழுதடைந்த நிலையில புதிய ஒரு கருவியை தற்போது பொருத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் உலக முஸ்லிம்களாகிய உங்கள் அனைவருடைய உதவியையும் நாடியவர்களாக அந்த பிள்ளையுடைய தகப்பனார் நஸ்ரீன் மௌலவி அவர்களும் இந்த விஷயத்தை நேரில் போய் பார்த்து அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் ஊர்ஜிதப்படுத்தி உங்களுக்கு எட்டி வைத்த இக்பால் ஹாஷிமி ஹசரத் அவர்கள் மூலமாகவும் அந்த ஒரு சிறிய காணொலியை ஏற்படுத்தி உங்களுக்கு அந்த விடயத்தை எத்தி வைத்ததன் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் நம்மை போன்று பலரும் இந்த விடயத்தை உலகிற்கு எடுத்துக்கொண்டு போனதன் காரணமாக அல்ஹம்துலில்லாஹ் தற்போது ஒரு 8 லட்சத்தை தாண்டி ஒரு தொகை அவர்களுக்கு சேர்ந்திருக்கிறதாக அறிய நேர்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலானுடைய இறுதி பத்தில் நாங்கள் இப்போது இருக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைக்கான தேவை என்பது 36 லட்சம். குறைந்தது அரைவாசி பணத்தொகை இருந்தால்தான் அந்த கருவியை பொருத்தி அந்த பிள்ளையுடைய குறைபாடை தற்காலிகமாக இப்போது தீர்த்து அதே நேரம் மிகுதி பணத்தை திரட்டுவதற்கான முயற்சியில் அவர்கள் பள்ளி வாரியாகவாவது ஊர் வாரியாகவாவது சென்று அந்த முயற்சியில் ஈடுபடலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். என்றாலும் கவலைக்குரிய விஷயம், இந்த பிள்ளையுடைய விஷயத்துக்கு ஜகாத்தை கொடுக்கலாம், சதக்காவாக கொடுக்கலாம், அல்லாஹ்வுடைய பேரில் லில்லாவாக கொடுக்கலாம். இப்படியாப்பட்ட தருணத்தில் இந்த ரமலானுடைய காலத்திலும் வெறும் 8 லட்சம் தான் சேர்ந்திருப்பது என்பது மிகவும் கவலையானது. எனவே இந்த பிள்ளையை எங்களுடைய ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளையாக நினைத்து உங்களுடைய சதக்காக்களில் உங்களுடைய ஜக்காத்தில் ஒரு பகுதியாவது அனுப்பி சிறு தொகையாவது அனுப்பி உங்களால் முடிந்த ஒரு உதவியை இந்த ரமலானுடைய இறுதி பத்தில் இருக்கும் போது இரட்டிப்பான அல்லாஹ் தஆலா வாக்களித்த அந்த பல மடங்கு இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக ஞாபகமூட்டுகின்றேன். இந்த வீடியோவிலும் உங்களுக்கு தேவையான அந்த தகவல்களை அந்த பிள்ளையுடைய தகப்பனார் நஸ்ரீன் மௌலவி அவர்களுடைய தொடர்பாடு இலக்கங்களையும் இங்கே பதிவேற்றம் பண்ணி இருக்கின்றேன். எனவே முடிஞ்சவர்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகையாவது கொடுத்து உதவி செய்யுங்கள். மற்றவர்கள் முடிந்த அளவு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணும் அளவுக்கு இந்த வீடியோவை கொண்டு அந்த பிள்ளைக்கான உதவி பூர்த்தி ஆகலாம். அந்த நன்மையை நாங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியாக சகோதரர் இக்பால் ஹாஷிமி அவர்கள் தந்த அப்டேட்டையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். எனவே இவற்றை முழுமையாக பார்த்து அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளுக்கு அவருடைய இந்த உலக கஷ்டத்தை போக்கி எங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகள் நோய் நொம்பலங்களில் இருந்து நானும் நீங்களும் வல்ல இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்வோமாக என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரீன் நிசாமுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ளம் கொண்ட இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். நாங்க சென்ற ஷாபானுடைய இறுதி பகுதியில் ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் அப்டேட் பண்ணினோம், ஷேர் செஞ்சோம். என்னன்னு கேட்டால் எங்களுடைய ஃபாத்திமா ஹப்சாவுடைய அந்த செவிப்புலன் அது சம்பந்தமாக ஒரு கருவி ஒன்று போடுற சம்பந்தமாக. அப்போ எங்களுக்கு எல்லாம் 36 லட்சம் அந்த கருவி வாங்குறதுக்கு உண்டான தேவைப்பாடு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு 22வது நோன்பு திறந்துட்டு 23வது நோன்பு எதிர்பார்த்திக்கிறோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு உலகளாவிய ரீதியில் மாஷா அல்லாஹ் பணங்களை போட்டு அதிகமான மக்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறீங்க. அதனுடைய நியூ அப்டேட் இப்போ அந்த செய்தியை நாங்கள் எங்களுடைய ஹப்சாவுடைய தந்தை மூலமாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஹசரத் சொல்லுங்க, இப்போ எந்த அளவுக்கு என்ன நடந்திருக்குது, இப்போ என்ன நடக்கணுன்றதை பற்றி கொஞ்சம் சமூகமயப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலான சகோதரர்களே, மாஷா அல்லாஹ்னு சொல்லி நாங்கள் ஷாபான் கடைசியில் இந்த வீடியோ அப்டேட் ஒன்று போட்டு இப்போ நோம்பு 22 முடிஞ்சிருக்குது. மாஷா அல்லாஹ்னு உலகளாவிய ரீதியில் மக்கள் எனக்குள்ள எதிர்காலத்தை யோசித்து உதவி செஞ்சுருக்காங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அதே மாதிரி இந்த கட்டத்தில் ஒரு 8 லட்சமாக என் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குது. இன்னும் 28 லட்சம் மட்டும் தேவைப்படுது. ஆகையால் இன்னும்
நோன்பு முடிகிறதுக்கு ஒரு சில தினங்கள் தான் இருக்கிறது. அதுக்குள்ள உங்களால் முடிஞ்ச சதக்காக்களோ ஜகாத் சம்பந்தப்பட்ட இதுவரோ ஏதாவது ஒரு விதத்தில் புள்ளட நலனை கருதி அல்லாஹ்காவின் இந்த உதவியை செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். இப்போ அதில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு புள்ள கருவி வந்து பூத்தப்பட்டுச்சு, அது வந்து இப்போ செயலில் இருந்திருக்குது. அதுக்கு பின்னால இருந்து இப்போ புள்ளையுடைய தற்போதைய நிலைமை எப்படி இருக்குது? பிள்ளைக்கு எந்த அளவுக்கு சொன்னால் இப்போ அவருக்கு அந்த மெஷின் 7 வருஷம் தொடர்ந்து கேட்டதால தற்பொழுது அந்த மெஷின் செயல்படுத்தால அவருக்கு இருக்கலாம். அந்த கேட்டு கேட்டு பழவி அவருக்கு ஆதங்கத்தில் ஏங்கி இருக்கிறேன். நான் எந்த அளவுக்கு சொன்னால் நான் வெளியே போனாலும் அவள் பாப்பையில் கேட்குற வாப்பா எங்கே போகிறீங்க, அப்போ நான் என்ன சொல்ல அவன் நினச்சி ஓடிக்கிறேன் நான் மெஷின் எடுக்க போகிறேன். அதை கேட்டு மனசு கேட்குது இல்லை, அந்த அளவுக்கு உடஞ்சி போய்த்திருக்கேன். மாஷாலான தைரியத்தோடு தான் இருக்கிறேன். எனக்கு கேட்டால் எல்லாம் முன் வச்சு தனவந்தர்களுக்கு என்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்து உதவி செய்வான நம்பிக்கையில் இந்த வீடியோ மறக்க அப்டேட் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் பார்த்து இன்ஷா அல்லாஹ் நோன்பு முடியறதுக்குள்ள என்னை புள்ளோட விஷயத்தில் இறக்கம் காட்டி உதவி செஞ்சு தருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அன்புள்ளம் கொண்ட இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, எனக்கு தெரியும் 22 நாட்களுக்குள்ள நாங்கள் வீடியோ அப்டேட் செஞ்சு இந்த 22 நாளுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த எல்லாரும் உதவி செஞ்சுக்கணும் இந்த பிள்ளைக்காக வேண்டி. மாஷா அல்லாஹ் 8 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் ஹசரத்தாவோட வங்கி கணக்குக்கு வந்திருக்குது. இன்னும் 28 லட்சம் ரூபாய் அந்த கருவியை வாங்கி பொருத்துறதுக்கு தேவைப்படுது. உண்மையிலே நாங்கள் எல்லாரும் மனசுக்கு எடுக்கணும், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு தேவைப்பாடு வந்தால் எவ்வளவு நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் அவதிப்படுவோம், கஷ்டப்படுவோம்ன்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் மனசில் எடுங்க. ஏனென்றா எனக்கு தெரியும், நேற்று முந்தநாத்து ஒரு சகோதரர் எனக்கு கால் பண்ணி கேட்டாரு, ஹசரத் அந்த இந்த புள்ளையோட விஷயத்துல ஒரு விஷயத்த சொன்னார். என்னண்டா, அவங்களுடைய 8 வயது புள்ளை உண்டு, பொம்பளை புள்ளை உண்டு, துணிமணி வாங்குறதுக்காக கடைக்கு போன நேரத்தில் அந்த புள்ள வாப்பாட்ட சொல்லிக்குது போல, இந்த வீடியோ பார்த்த அந்த புள்ள சொல்லிக்குது, வாப்பா எனக்கு உடுப்பு வாங்கி தாரத்துக்கு உரிய சல்லிய இந்த ஹப்சாவுடைய அந்த காதுக்கு பொருத்தக்கூடிய அந்த செவிப்புலனுக்காக வேண்டி அந்த பணத்தை போடுங்கன்னு சொல்லி அந்த வாப்பாட்ட அந்த புள்ள வேண்டி கொண்டிருக்குது. உண்மையிலே அன்புள்ளம் கொண்ட இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, பாருங்க அந்த புள்ள அல்ஹம்துலில்லாஹ் அந்த புள்ளையோட வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக்கணும், நோய் இல்லாத கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அந்த குடும்பத்துக்கு புள்ளை கொடுக்கணும். அந்த புள்ளையுடைய ஆதங்கம், அந்த புள்ளையுடைய அந்த 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 மனசை பாருங்க. எனக்கு பெருநாளைக்கு உடுப்பில்லாட்டியும் பரவாயில்ல, அந்த துணிமணிக்கு எடுக்கக்கூடிய அந்த பணத்தை இந்த 9 வயசு ஹப்சாக்கு போட்டு அந்த பிள்ளையுடைய அந்த சந்தோஷத்தை அந்த பெருநாள் அன்று எல்லாரும் பார்க்கணும் என்ற அந்த ஆதங்கம் அந்த பிள்ளைக்கு இருக்கும்டா. நீங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் மனசு வைங்க. பெருநாளைக்கு நாங்க துணிமணி வாங்குறோம், தேவையான பொருட்களை வாங்குறோம், அல்ஹம்துலில்லாஹ் அதை வெளிரங்கத்துல போட்டு நாங்க அழகுபடுத்தி நாங்க பார்க்கிறோம். ஆனா இந்த பிள்ளைக்கு மாஷா அல்லாண்டு அந்த செவிப்புலன் அந்த கருவியை பொருத்தி அந்த புள்ள சந்தோஷம் அடையக்கூடிய அந்த ஒரு காட்சியை நீங்க எல்லாரும் பார்க்கக்கூடியதான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி தருவான். அந்த வகையில பார்க்கக்கூடிய எல்லாரும் கொஞ்சம் இன்னும் உதவி செய்யுங்க. இன்னும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டு இன்னும் ஒரு 28 லட்சம் மாத்திரம் தான் எங்களுக்கு தேவையா இருக்குது. அந்த பணத்தை கிடைக்கப்படுறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்படி இதை பார்க்கிறவங்க இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த பணத்தை திரட்டி கொள்றதுக்கு உண்டான ஏற்பாட்டை செய்து தருமாறு இந்த புனிதமான இந்த இரவுல இந்த 22வது நோன்பை திறந்த நிலைமையில நாங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட சமூகமயப்படுத்துறோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதர மிஞ்சிருக்கக்கூடிய அந்த நாட்களையாவது அந்த போதிய பணத்தை திரட்டி இந்த பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கையை சீரும் சிறப்பாக ஆக்குறதுக்கு என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஒரு காரண கருத்தாக்குவானாக என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர், கைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.